அக்கனே எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கலை? சபீர் சார் சொன்னார், இது கடைசி மார்ச் 3ஆம் தேதி ஒரு டெட்லைனா அல்லது அதுவே டெட்லாக்காக மாறுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது கேசி வேணுகோபாலுக்கும் கிரீஷ் சோடங்கருக்கும் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இது ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு நாள் தான் நீங்களும் இழுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்றது. ஆனால் மரியாதைக்குரிய நம்ம சார் கடைசியாக நீங்கள் சொன்ன அந்த புகை வந்துட்டு இருக்கா? அது நாளைக்கு தான் தெரியும். ஆகையினால ஆர்கே சார் சொல்றாரு, யார்கிட்ட போய் பேசுறது, அன்னை சோனியா காந்தி கிட்ட பேசுறதா, இல்ல திரு ராகுல் காந்தி போட்ட ட்விட்டில் இருந்து நாமளா கணிச்சுக்கிறதா, இல்ல மல்லிகார்ஜுன கார்கே இது பண்றதா, அல்லது தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட சொல்றதா? யாருப்பா இதை முடிவெடுக்கிறது? சார், டெல்லி தலைமை நியமிச்ச 2 பேரும் சொல்றதையும் மாநில தலைமை கேட்குதா கேட்கலையா? அல்லது மாநில தலைமை சொல்றத அந்த மாநில காங்கிரஸுக்கு கீழே இருக்கிறவங்க கேட்கறாங்களா கேட்கலையா? திரு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி சொல்றாரு, காங்கிரஸ் தனிச்சு தான் நிக்கணும்னு சொல்றாரு. அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், மாநில தலைவர் முடிவெடுக்க முடியுமா? அல்லது நடவடிக்கை தான் எடுக்க முடியுமா? முடியாது. இப்ப என்ன ஆகுதுன்னா, சொல்லக்கூடியவங்க யாருமே இப்ப ஒரு 2 வாரத்துல எந்த கருத்து சொல்லலைங்க. சரி, அப்படின்னா முடிவு எட்டப்பட்டிருக்கணும்ல. எட்டாததற்கு காரணம் என்ன? சரி, ரைட்டு சார், காங்கிரஸ் ஒன்னும் மத்தியில் ஆளுங்கட்சி அல்ல சார். சரி, திமுக பயந்து போறதுக்கு. அப்படின்னா 63 சீட்டு அன்னைக்கு நீங்க பேசி வாங்குனீங்க, அது வேற. இன்னைக்கு அப்படி வாங்க முடியாது. இன்னைக்கு அப்படி முடியாது. அப்படி முடியாதுன்றது தெரிஞ்சுதான் அழகா தமிழ்நாடு முதலமைச்சர், திமுகவின் தலைவர், தேமுதிக வாங்க, என்னென்ன கட்சியெல்லாம் வாங்க, ஓபிஎஸ் வாங்க, இல்ல அவர் தான் கட்சியிலே சேர்ந்துட்டாரு. அதான் கட்சி தான். ஆனா அவர் கூட இருந்தவங்க அதிமுக வந்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான அதிமுக ரத்தம். அது வேற விஷயம். அவங்க எல்லாம் முதலமைச்சரா இல்ல சார். நிறைய பேர் திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தவங்க எல்லாம் அதிமுக சேர்ந்துட்டு இருக்காங்க. அது இருக்கு. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், இவங்க எல்லாம் எந்த கணக்கு? உங்க சுப்ரத்தன் நம்ம கூட பேசக்கூடிய நண்பர், இவங்க எல்லாம் எந்த கணக்குல வைக்கிறது? அவங்க எல்லாம் எந்த கணக்கு அப்படின்னா, அதிமுக உருவாக்கி விட்டத இன்னைக்கு திமுகவுல போய் அவங்க முதலமைச்சராக முடியுமா? அமைச்சராக முடியுமா? ஏன் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது? காங்கிரஸ் எந்த கண்டிஷனும் இல்லைன்னு சொன்னார் சார் அவரு. காங்கிரஸ் எந்த கண்டிஷனும் இல்ல. அப்ப என்ன கண்டிஷனோட இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்கீங்க? அங்கேயும் ஒரு கண்டிஷனும் இல்ல. அப்ப அதுக்கு சேர்த்துக்க மாட்டேன்ட்டீங்களா? நம்ம அந்த கட்சியில போகாம இருந்திருக்கலாமே. கண்டிஷனே இல்லன்னா அதிமுக கண்டிஷன் ஏத்துக்கலனா நீங்க அங்கே இருந்திருக்கலாமே, அல்லது ஒதுங்கியாவது இருந்திருக்கலாமே. அது இன்னைக்கு தலைப்பு இல்ல சார். ஆனால் இவங்களெல்லாம் பூதாகரம் ஆக்குனது திமுகவினுடைய தலைவர் பூதாகரமாக்கி. காரணம் என்னன்னா, காங்கிரஸ்க்கு வச்ச செக் தான் அது. ஓகே, நான் கேட்கிறேன், 2024 காங்கிரஸ் இந்த நிலைப்பாடு எடுத்துச்சா? எடுக்கல. சரி, ஏன் எடுக்கலன்னு நினைக்கிறீங்க? அப்ப தாவேக அரசியலுக்கு வரல, வந்துருச்சு, நேரடி தேர்தலுக்கு வரல. அப்ப 2026 தான் நாங்க ஸ்ட்ரைட்டா முதலமைச்சராக போறோம். அது 2029 ஸ்ட்ரைட்டா மோடிக்கு விஜய்க்கு தான் போட்டிய. ஆகவே இங்க 2 பேருக்குள்ளதான் போட்டி. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்றத இன்றைய கள நிரவலம். இப்ப கிரீஷ் சோடங்கர் சொல்றாரு, அவருக்கு டிராக்ஷன் யங்ஸ்டர் மத்தியில இருக்கு அப்படிங்கிறாரு விஜய்க்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க டெல்லியில சொல்லி மல்லிகார்ஜுன கார்கேட்டையும் இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கிட்டையும் சொல்லிட்டு திமுக விட்டு வெளியில வாங்கன்னு தான் சொல்றோம். அதுல என்ன ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்? 2024 இந்த நிலையை எடுத்திருந்தால் காங்கிரசுக்கு ராயல் சல்யூட். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு திமுகவின் தலைவருக்கு தெரியும். ஓகே, இவ்வளவு அட்ராசிட்டிஸும் இவ்வளவு பிரச்சனையும் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 41 வேணும், இளைஞர்கள் நிறைய தாவேகாவில தான் இருக்கிறாங்க, நாங்க அங்கதான் போக போறோம், அப்படி சொடக்கு போட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் திமுகவை எள்ளி ஏளனப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 2021 கொடுத்த 25 சீட்டை விட கூட கொடுப்பாரா குறைச்சு கொடுப்பாரா சொல்லுங்க? ஓகே, நீங்க பெரிய கட்சியா இருக்கலாம். சோ அங்க ஒரு டெட்லாக் இருக்குங்கறீங்க. காங்கிரஸ் கேக்குற எண்ணிக்கை அவங்க கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனா டெட்லாக் திமுக தலைவரும் முடிக்க மாட்டாரு, கிரீஷ் சோடங்கராலையும் முடிக்க முடியாது. ஏன் தெரியுமா?
கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருப்போம், எவ்வளவு பெறுமோ பெறுவோம், இல்லாட்டி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கட்டும். அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு போட்டியா அங்கேயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஓகே, ரைட். இங்க பிரச்சனை இல்ல, ஆனா அங்க குழு அமைச்சிட்டாங்க, 80 நாள் ஆகி தீர்வு காண முடியல. இங்க இன்னும் குழுவே அமைக்கலையே. குழு, அதுதான் பிரச்சனை. இங்க குழுவே தேவையில்லைன்னு தான் சொல்றான். எப்படி பேசுவீங்க? ஏற்கனவே பேசலையா? சரி, குழு போட்டு தீர்வு கண்டுட்டீங்களா? அப்போ குழு போட்டு தீர்வு காணல. எப்பா எங்களுக்கு ஆட்சி டெல்லி போயிருக்காரு, ஆட்சி அதிகாரமே ஒத்து வராது. அப்படி பார்த்தா நீங்க சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா கூட தான் டெல்லிக்கு போனாங்க. அங்க சிக்கல் இருக்குன்னு தான் பேசிட்டோம். இன்னைக்கு டெல்லி விஜய் சென்றிருப்பதனுடைய நோக்கம் என்ன நினைக்கிறேன்? எல்லாம் அரசியல் நகர்வுகள் போயிட்டு தான் இருப்பாங்க. நேத்து இதன பிரதமர் வந்தார் இங்க, அதனால ஏன் வந்தார் நம்ம சொல்ல முடியாது. அரசியல் பரப்புரைக்கு வந்தாரு, அப்படிதான் நடக்கும். பிரதமர் பரப்புரைக்கு வந்தார் சார். கரெக்ட், வரட்டும். அது மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எதுக்கு போயிருக்காருன்ற நான் இப்படி கேட்கிறேன். இந்திய நாட்டினுடைய பிரதமரே தமிழ்நாட்டில் 2026 அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும், என்டிஏ ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிற போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வந்துட்டாரா? சரி, ஏன் வரல? வர மாட்டார். சரி, காரணம் திமுகவில் இருக்க மாட்டார்கள். சரி, பேசுவோம். அது வெளியே போங்கன்னு சொன்னா கூட அவங்க போகவும் மாட்டாங்க. ரைட். ஏன்னா பிரதமர் வந்து போன பிறகுதான் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம்னு திரு நயினார் சொன்னாரு. வந்துட்டு போன பிறகு இப்ப என்ன சொல்றாருன்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் பேசுவோம் அப்படிங்கிறாரு. என்ன அதுல இருக்கு இப்ப? அல்லது இதுக்கு முன்னாடி போய் ஒரு எண்ணிக்கை என்ன ஏதுன்னு பேசுறதுக்காக உள்துறை அமைச்சரோட போறாரு? ஏன்னா அங்க போய் தான் அப்புறம் கூட்டணி உறுதியாச்சு. அதனால கேட்கிறேன், நீங்க என்ன நடந்தாலும் திமுகவுக்கு எத்தனை சீட்டுகள் காங்கிரஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஒருவேளை இருந்தால் காங்கிரஸுக்கு என்னவோ அதுதான் பிஜேபி. அதுதான் இங்கேயும் அததான் தராசி சாம்சர் அழகா சொன்னாரு. மத்திய தேசிய கட்சிகள் 67க்கு பிறகு எவ்வளவோ முயற்சி. ஸ்ரீராம் என்ன சரி கேட்டுரும் அவர்கிட்ட. என்ன ஸ்ரீராம் சொல்றாரு? நடுவுல ஒரு பேட்டர்ன் விட்டார். அப்படியே அதிமுக ஆட்சி பிரதமர் சொன்னார், அதிமுக ஆட்சின்னு பிரதமர் எங்கேயுமே சொல்லவில்லை, என்டிஏ ஆட்சின்னு தான் சொன்னாரு. டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாங்களா? எங்களுக்கு கவலை கிடையாது. இங்க அதிமுக தலைமையில தான் கூட்டணி பிஜேபி. காங்கிரஸ் என்னதான் நீங்க சீன் போட்டாலும் சரி, இங்க திமுக தலைமையில தான் இருக்கட்டும். அது சார் ஆர்கே சார் இது மற்றதெல்லாம் சொல்றாரு. ஆனா கிரீஷோடங்கர் போன வாரம் எழுதின ஆங்கில நாளிதழ் எழுதுனத அவரே நான் மிஸ்கோட்னு சொன்னாரு. அத பத்தி பேசினாரா? அவர் செல்வபெருந்தகை சொன்னார். செல்வபெருந்தகை சொன்னார். அதத்தான் கேக்குறேன் சார். நான் சொல்றேன் சார், கிரீஷோடங்கர் பெரியவரா? டெல்லி அதத்தான் சொல்றேன். கிரீஷோடங்கர் எழுதியதை செல்வபெருந்தகை மறுக்கிறார் என்றால் பேட்டி கொடுத்தாரு. வர நம்ம ஸ்ரீராம் கேட்டோம். அப்ப அந்த பிரச்சனை காங்கிரஸ்க்குள்ள இருக்கிறத உங்களால அணைக்க முடியல. திமுக தலைவராலே இன்னைக்கு தோத்து போய் நிக்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி அப்படியே நீங்க நாசுக்கா தள்ளுறீங்க பாருங்க. நான் தள்ளல. ஆர்கே சார் தள்ள முயற்சி செஞ்சார். ஆர்கே சார் தள்ள என்ன முயற்சி செஞ்சார், நான் தடுத்தேன். ஓகே ஓகே, தடுப்பாட்டத்தில் இருக்கார் சார். இப்ப நீங்க இந்த தேசிய கட்சிகள்லாம் இங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறார் அக்னீஸ்வரன். அப்படிதான் இருக்கா? நீங்க முதல்ல திமுக காங்கிரஸ் கூட உங்க பார்வையை வச்சிருங்க, அதுக்கப்புறம் பாஜகவா இருந்தாலும் இங்க அதிமுக முடிவெடுக்கிறது தான் சார் அப்படிங்கிற. அதாவது ஃபஸ்ட்டு திமுக கட்சியில் அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சாங்க. இப்போ அரசியல் அண்ணன் தம்பிகள் பிரிகிற மாதிரி தான் கிளியராக தெரியுது. ஏன்னா இதில் காங்கிரஸோட நிச்சயமான பிரச்சனையே அவர்களை அணுகுன முறை தான் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கு. போன டிபேட்லேயும் உங்ககிட்ட சொன்னது தான் 3 விஷயம்தான். அவங்களோட சுயமரியாதை, அவங்கள ஹர்ட் பண்ண விதம், அவங்க கமிட்டி அமைச்சு அவங்கள நீங்கள் கெஞ்ச விட்ட விதம், நீங்கள் இன்னொன்று யார் தள்ளணும் யார் வெளியில் போகணும், இதில் தான் ஒரு வெயிட் கேம். நீ என்னை வெளில அனுப்புறியா இல்லை நானாக போகணுமா? திமுக காங்கிரஸாக போகணும்னு நினைக்கிது. இதுதான் அன்றைக்கும் சொன்னது. காங்கிரஸ் திமுக எங்களை வெளில அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் ஒன் திங் ரொம்ப கிளியராக தெரியுது சார், தமிழ்நாடு காங்கிரஸ் ஆட்களை டெல்லி காங்கிரஸ் நம்பலை, அல்லது அவங்கள அவங்க சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கல. ஒருவேளை அவர்கள் திமுகவின் பேச்சாளர்கள் மாதிரி நம்பல இல்ல. ஏன்னா ஒரு டெல்லி தலைமை, இப்ப நீங்க பிஜேபி எடுத்துக்கீங்களேன், ஒரு தலைமை எந்த தலைமையா இருக்கட்டும், அவங்க தலைமை சொல்றதை மீறி ஒருத்தர் கீழே பேசுறாருன்னா ஒன்றும் நடவடிக்கை எடுப்பாங்க, இல்லை கூப்பிட்டு இதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லணும். இது எதுவுமே நடந்ததா தெரியலையே. இன்னொன்று, அவர் 2 ஆண்டுகளை நிறைவு பண்ணிட்டார் டிஎன்சிசி பிரசிடென்ட்டா. 3வது ஆண்டு கேசி வேணுகோபாலும் இருந்தபோது தான் அத்தனை மாவட்ட தலைவர்களையும் வச்சுக்கிட்டு இந்த 5 ரெசல்யூஷன் போட்டாங்க. ஒரு ரெசல்யூஷன் தான் கூட்டணியை பற்றி வெளியில் பேசக்கூடாதுங்கிறது. இன்னொரு ரெசல்யூஷனு பெருசாக பேசப்படாது, செல்வபெருந்தகையுடைய 2 ஆண்டு தலைமை பொறுப்பை பாராட்டி அவரை அடுத்து தொடர்கிறார் அப்படின்னு போட்ட தீர்மானம். இல்லை, எனக்கு காங்கிரஸ் பிரசிடென்ட்டுமே அவர் தான் பிரச்சனை நீங்கள் சொல்லலை.
பட் நீங்க தான் சொன்னீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்றத டெல்லி காங்கிரஸ் நிச்சயமா கேட்கல. இல்ல சார், அப்பனா இந்த தீர்மானம் கேசி வேணுகோபால் வச்சு நடந்துக்காதுல. நிச்சயமா அப்படியே இருந்தா இந்நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணும். இந்நேரத்துக்கு ஒரு செகண்ட் அது ஒரு வியூகமா இருக்கலாம்ல ஸ்ரீராம். என்ன வியூகம்? நான் கேக்குறேன்னா ஒரு தேசிய தலைமை இன்னைக்கு நீங்க சொல்லுங்களேன், பாஜகவுடைய தேசிய தலைமை ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு இங்க மாநில தலைவர் ஒரு வேற விஷயத்தை பேசிட முடியுமா? தேசிய தலைமை என்ன சொல்லிச்சு? காங்கிரஸ் ஒரு தேசிய தலைமை என்ன சொல்லிருக்கு? இன்னும் சொல்லலையே. அதுதானே பிரச்சனை. இல்ல தேசிய தலைமையோட கருத்து மாற்றா இருந்தா 42 அண்ணாமலை மாற்றப்பட்டார், நயினா நாகேந்திரன் வந்தார், அப்படிங்க தான் நடந்துருக்கா? இங்க யாராவது மாற்றப்பட்டார்களா? அப்ப என்ன அர்த்தம்? அதே ஒரே லைன் தானே. அதான் வெரி கிளியர். அப்படியா இருந்தால் எங்கள் கட்சியில் நாங்கள் சொல்றதுதான். சோடங்கர் ரொம்ப கிளியரா சொல்றது, 42 பேர் வந்ததுல 38 பேர் எங்களுக்கான வழியை கரெக்டாக சொல்லிவிட்டார். என்ன வழின்னு சொல்லல அவரு, அதாவது ஆப்ஷன் அப்படி சொல்லல. அதுதான் விஷயம். 38 பேர் ஒரு வழியை சொன்னாங்க. அதாவது இன்னும் கிளியரா சொல்றாரு, எங்களுடைய ப்ரொபோசல் அவங்க அக்செப்ட் பண்ணினா தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அப்படியா இருந்தா அவங்களும் ரொம்ப கிளியரா இருக்காங்க சார். நெகோஷியேஷன் from either side sir. நெகோஷியேஷன் நீங்க என்ன வேணா சொல்லுங்க. கட்சி வந்து அவங்களுக்கான எல்லா பவர்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்க ரைட். அவர் என்ன சொன்னாரு? அவங்க இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்க வெளியில போறோம் அப்படின்னு சொன்னாரு. ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் பாசிச கட்சி பாஜக தலைவர்கள் எல்லாருமே முதல்வருக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம மாநில முதல்வருக்கு பர்த்டே விஷஸ், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய கூட்டணியில் 9 வருஷம் 10 வருஷம் 18 வருஷம் ஒன்றாக இணைந்து பிணைந்து கட்டி தழுவிய நீங்க வாழ்த்து சொல்லலையே. ட்விட்டர் பதிவு தானா? பர்சனல் கனெக்ஷனே இல்லையா? இப்ப ஏன் அன்ஃபாலோ பண்ணாரு? அது ஃபேக் நியூஸ் சார். அது ஃபேக் என்னங்க? அது ஃபேக் நியூஸ். சரி, ஒரு போன் எடுத்து பேசுங்க, எதை வேணா இருக்கட்டும்ங்க. நீங்க இவ்வளவு தூரம் உங்களால என்ன சொல்றாருன்னா பேச முடியல. பேசியதா கேள்விப்பட்டேங்கற நமக்கு தெரியலையே சார். இது வந்து இவ்வளவு நாள் நான் வேற எங்க வழி இருக்காது, காங்கிரஸ் இங்க தான் இருக்கும்னு நானுமே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப திசை மாறுது. வந்து போற விஷயத்தை பார்த்தா there is point of no returnன்றது ரொம்ப கிளியரா தெரியுது. திமுக காங்கிரஸ் வரைக்கும். நீங்க கேட்ட கேள்வி நீங்களா கேட்டால் நானே ரிமைண்ட் பண்ணி சொல்றேன். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் மீண்டும் பாஜகவிலிருந்து யாராக இருந்தாலும் அப்படிதான் சொல்றாங்க. ஆட்சி அமைக்கும். அப்ப என்டிஏ இல்ல யார்? அதிமுக. இன்னைக்கு கூட முதலமைச்சர் சொல்றாரு, ஒருத்தர் அதிமுக ஆட்சின்னு சொல்றாரு, இன்னொருத்தர் என்டிஏ ஆட்சின்னு சொல்றாரு. இது இப்படி இருக்க ஒரு கூட்டணி. நீங்க ஒருத்தர் திமுக ஆட்சின்றாங்க, இன்னொருத்தங்க இண்டி கூட்டணின்றாங்க. யாரும் சொல்லல. இப்ப இண்டி கூட்டணி இருக்கா இல்லையா? அது இருக்குதானே. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கூட்டணி. அதுக்கு மாறி மாறி பேர் வைப்பீங்க. யூபிஏன்னு வைங்க, அப்புறம் இந்தின்னு வைங்க, அப்புறம் மதச்சார்பற்ற கூட்டணி. இங்க அப்படிலாம் இல்லங்க. சரி, இன்னைக்கு என்டிஏ தான். இன்னைக்கு சந்திப்புல என்ன நடக்கும்? எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர், அதிமுகவின் தலைமை என்டிஏ கூட்டணி. அதுதானே உண்மை. அதுதான் நடக்குது. இன்னைக்கு சந்திப்பு என்னன்னு பாக்குறீங்க? அதான் இன்னைக்கு சந்திப்பு திரு உள்துறை அமைச்சர் அவர் சந்திக்கிறாரு. அதுக்கான இது என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? நோக்கம், அஜெண்டா? சுமூகமாக நெக்ஸ்ட் கட்டம் எப்படி பிளான் பண்ணணும், என்னென்ன சீட் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு யாருக்கும் வெளியில தெரியாம இருக்கலாம். பின்பக்கம் எல்லாம் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அது சுமூகமாக முடியும். நேற்றைக்கு வந்து